நீங்கள் ஒரு அங்கீகாரம் தர வேண்டும். ஆக இந்த தேர்தலை இடைத்தேர்தலாக மட்டுமில்லாமல் இந்த ஆட்சியை எடை போட்டு பார்க்கக்கூடிய தேர்தலாக பாருங்கள் என்று நான் தொடர்ந்து பிரச்சாரத்தில் எடுத்துச் சொன்னேன். ஆகவே மக்கள் ஒரு நல்ல எடை போட்டு இந்த ஆட்சிக்கு மேலும் வலு சேர்க்கின்ற வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்திருக்கிறாங்க. விரைவில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுடைய வெற்றிக்கு அச்சாரமாக இந்த இடைத்தேர்தல் அமைந்திருப்பது உள்ளபடியே பாராட்டுக்குரியது. ஆகவே அந்த தொகுதி மக்கள் அத்தனை பேருக்கு நான் இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வெற்றிக்காக தொடர்ந்து அயராது பாடுபட்டிருக்கக்கூடிய பணியாற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற இந்நாள் முன்னாள் உறுப்பினர்கள், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், கழகத்தினுடைய செயல் வீரர்கள், அதேபோல் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தோழமை கட்சியைச் சார்ந்த தலைவர்கள், தோழர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துள்ளேன். தேசிய அரசியலுக்கு நீங்கள் வரணும். இந்த முடிவு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொடக்கமா பார்க்கலாமா அல்லது கடந்த 20 மாத கால ஆட்சிக்கான ஒரு மதிப்பெண்ணா பார்க்கலாமா? ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்தலாக பாருங்கள் நான் சொன்னேன். ஆக அந்த இடைத்தேர்தலாக பார்த்து இந்த இடைத்தேர்தலில் நல்ல மதிப்பெண்ணை வழங்கியிருக்கிறாங்க. வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வழங்குவார். தேசிய அரசியலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரூக் அப்துல்லா போன்ற தலைவர்கள் நேற்று வலியுறுத்தி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏற்கனவே தேசிய அரசியல் தான் இருக்கிறேன், அதுல எந்த மாற்றம் கிடையாது. 2024 நாடாளுமன்ற மாற்றம் கிடையாது. ஆக அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் நானும் நேற்று கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சிலே எல்லாம் அடங்கியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை தமிழ்நாட்டில் இருந்து எதிர்பார்க்கலாமா? நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நேற்று கூட கூட்டத்தில் பேசினேன். யார் வெற்றி பெற்று யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக இருக்கக்கூடாது, யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான் இப்போதைக்கு எங்களுடைய கொள்கை. தேசிய அளவில் தலைவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கா? தேர்தலில் இதைவிட மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வழங்குவார். தேசிய அரசியலுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பரூக் அப்துல்லா போன்ற தலைவர்கள் நேற்று வலியுறுத்தி இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏற்கனவே தேசிய அரசியல் தான் இருக்கிறேன், அதுல எந்த மாற்றம் கிடையாது. 2024 நாடாளுமன்ற மாற்றம் கிடையாது. ஆக அந்த கோரிக்கை அடிப்படையில் தான் நானும் நேற்று கூட்டத்திலையும் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சிலே எல்லாம் அடங்கியிருக்கு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளரை தமிழ்நாட்டில் இருந்து எதிர்பார்க்கலாமா? நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நேற்று கூட கூட்டத்தில் பேசினேன். யார் வெற்றி பெற்று யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை விட யார் பிரதமராக இருக்கக்கூடாது, யார் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதுதான் இப்போதைக்கு எங்களுடைய கொள்கை. தேசிய அளவில் தலைவர் சந்திக்க வாய்ப்பு இருக்கா?